எல்லாரும் அம்மாவை போல இருக்க வேணும். Everyone must be like Amma. கொடுக்க முதலே காணிக்க தாட்டு வர முதலே அம்மா ஜெபிச்சு முடித்துட்டா. Before we could even collect the tithes and offering, she started praying for it. ஆமென். அது மட்டுமல்ல இன்னைக்கு பிரதர் பவன்ட வர்ஷிப்பை கை தட்டி தட்டி சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தா. Not only that, but she joyfully praising and worshiping with Brother Bhavan and clapping her hands. பிரதர் சுரேஷ் குமாரை மிஸ் பண்ணுகிறோம். இந்த பாட்டுக்கு அவர் இன்னும் ஆடி ஆடி பாடி இருப்பார். We know that we miss Brother Suresh Kumar because he would jump and sing with Brother Bhavan for these songs. எத்தனையோ போராட்டங்களில் மத்தியிலும் நாங்கள் அந்த ஐசாயா 58லே நாங்கள் வாசித்தது போல எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எல்லா அந்த பிரச்சனைகள் எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து இந்த இடத்திலே பிரதர் பவனை கொண்டு வந்து இன்றைய நாளிலும் அந்த வர்ஷிப்பை செய்ய கர்த்தர் உதவி கொடுத்தார். We thank the Lord, as Isaiah 58 states, even though through the problems and the different difficulties, Brother Bhavan, God brought Brother Bhavan here to lead us in worship. இல்லையானாலும் நாங்கள் 2:30க்கு வெளிக்கிட்டோம் வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி we left home at 2:30 to come here early to practice. பிரதர் பவன் வெளியே இந்த இடத்துல வந்திருந்தார். Even though Brother Bhavan came here early. ஆனாலும் இடையிலே அங்கே அந்த கிரீக் ஃபெஸ்டிவலால் எங்களுக்கு அந்த ரோட் எல்லாம் பிளாக்ட் ஆயிட்டது. But because of a Greek festival and different incidents, the streets were all closed, blocked. ஆனாலும் ஆண்டவர் நல்லவராக இருந்து But God is good. செய்து முடிக்க வல்ல தேவனாய் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank the Lord for all that He has done for us to be able to be here. Amen. Amen. அது மட்டுமல்ல நாங்கள் சர்ச் அனௌன்ஸ்மென்ட்க்கு போவோம். We'll now be going to the church announcements. நான் அதை தமிழில் சொல்கிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் நல்லா விளங்கக்கூடியதாக இருக்கும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நாங்கள் அதை சொல்லுகிறோம். That is, we're sharing the announcements in Tamil and in English because for everyone to understand clearly. நாங்கள் 10 நாட்கள் 25ஆம் தேதி மார்ச்ல இருந்து 3ஆம் தேதி ஏப்ரல் வரை நாங்கள் உபவாசம் ஜெபத்திலே இருக்கிறோம். We will be fasting and prayer for 10 days from the 25th of March till the 3rd of April. நாங்கள் சபையாக இந்த உபவாச ஜெபத்திலே இருக்கிறோம். We are doing this fasting and prayer as a church. நாங்கள் ஒரு மீலை மிஸ் பண்ணலாம், 2 மீலை மிஸ் பண்ணலாம், எப்படியாவது நாங்கள் அந்த ஃபாஸ்டிங்ல இருக்கிறது மட்டுமல்ல இந்த ஜெபங்களை நாங்கள் பங்கு பெற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். We can miss 1 or 2 meals, but not only about losing the meals, but also about praying together. அது மட்டுமல்ல அந்த 10 நாட்களே நாங்கள் அந்த உபவாச ஜெபத்திலே சபைக்காக மட்டுமல்ல சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் பிரதர் சுரேஷ் குமாரோட குடும்பம் ஜெயம் பெற வேணும், பிரதர் பவன்ட குடும்பத்திலே அந்த பூம் ஹீல் பண்ண வேணும், பிரதர் சச்சின் குடும்பத்திலே ஜெயம் வேணும், பிரதர் ஜோயலுக்கு ஜெயம் வேணும், பாஸ்டர் கிருஷாந்தஸுக்கு ஜெயம் வேணும், எங்களோட குடும்பத்துக்கு ஜெயம் வேணும், பிரதர் பாத்தியாக்கு தனிமையாக எல்லா காரியங்களும் செய்ய முடியாதப்ப எல்லாத்துக்கும் அவருக்கு உதவி வேணும். அப்படியாக இங்கே வருகிற ஒவ்வொருக்காகவும் ஒவ்வொரு தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We are praying for each and every family that is here, Brother Sachin's family, Brother Bhavan's family, Brother Yoel's family, our family, Pastor Santa's family, Brother Bhattia's family, Brother Suresh Kumar's family, to all be overcome our situations. இங்கே வந்தவர்களோ வராதவர்களோ வராமல் விட்டவர்களோ எல்லாருக்காக நாங்கள் ஜெபிப்போம். We're praying for all those who come or who don't come. முக்கியமான காரியம் அந்த ஜெபம் 7 இருந்து 8 மணி வரைக்கும் அந்த ஜெப வேளையாக இருக்கிறதாகவே நாங்கள் Zoom-லே உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் அதில் ஜாயின் பண்ணுங்க. Our fasting and prayer time on Zoom is from 7 to 8 p.m. அதுக்கு பிறகு 8 to 8:30 நாங்கள் எங்களுடைய நார்மல் எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் கலந்து கொள்கிறோம். From 8 to 8:30 we also have our regular prayers. ஆகவே தயவு செய்து அந்த 7 to 8 உங்களோட அந்த உபவாச ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்வது மட்டுமல்ல, ஃப்ரைடே எங்களோட குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கிறது 8:30க்கு அதிலேயும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். And not only we ask that you join the prayers, but also join us on our Good Friday service on the 3rd of April at 8:30 p.m. here in the church. அநேகமான கிழக்கு அந்த 8 மணி எல்லாருக்கும் வேலை முடிந்திருக்கும்னு சொல்லி எல்லாரும் அந்த 8:30 மணிக்கு வரக்கூடியதாக கர்த்தர் கிருபை கொடுப்பார். I believe that everybody's done work before 8 and they're able to make it here by 8:30. No shifting. இவரே மாத்தாமல் அந்த நாளிலே குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு நாங்கள் வர கர்த்தர் உதவி செய்வார். Let's pray that God gives us the favor and the help to not be switching between availabilities so that we may join on the Good Friday service. அதே போல 5ஆம் தேதி உயிர்த்தெழுந்த ஞாயிலே நாங்கள் 4:30 மணிக்கு எங்களுடைய ஆராதனை நடைபெறும். And of course we have our Resurrection Sunday service on the 5th of April at 4:30 p.m. நாங்கள் ஒரு வித்தியாசமான ஆராதனையாக அந்த ஆராதனையை வைக்க கர்த்தர் கிருபை கூறுவாராக. God will give us the grace to do a different kind of worship. Amen. Amen.
ஓகே. 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 9 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை 9 மணி வரையும் யுனைடெட் ப்ரேயர்னு சொல்லி இந்த கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். And our second United Spiritual Prayer for 24 hours will be on Friday, 3rd of April at 9 p.m. until Saturday, 4th of April at 9 p.m. அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ டைம் இருந்தாலும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். இரவு 9லேருந்து விடிய அடுத்த நாள் 9 இரவு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ ஜாயின் பண்ணலாம். அது எங்களுக்காகவோ எங்களோட சபைக்காகவோ இல்லை, அது எங்களுடைய நாட்டுக்காக, எங்களுடைய நாட்டுக்கு உரிமை தந்த எங்களுக்காக அந்த ஜெபமாக இருக்கிறது. Whenever you are free during these 24 hours from 9 p.m. to 9 p.m. on Friday to Saturday, 3rd to 4th of April, please join as we pray for Canada together. ஆமென். Amen. இன்றைக்கு ஒரு பர்த்டே இருக்கிறது. ஹாப்பி பர்த்டே என்று சொல்லுவோம். இன்றைக்கு இல்லை, ஏப்ரல் 1ஆம் தேதி சனுஷாண்ட பர்த்டே. Today is not her birthday, but on the 1st of April, Sister Tanuja's birthday. ஆகவே இந்த நாளிலே தனுஷாவை எழும்பி நிற்க சொல்லி நாங்கள் இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். We'd like to invite Sister Tanuja to stand up as we read this verse for her. I'll be reading in English first and then in Tamil. Psalm chapter 20 verse 1 to 8. சங்கீதம் 20 1லிருந்து 8 வசனங்கள். May the Lord answer Sister Tanuja when she is in distress. May the name of the God of Jacob protect Sister Tanuja. Full, you want to read full? Yeah. Okay. May he send Sister Tanusha help from his sanctuary and grant her support from Zion. May he remember all of Sister Tanusha's sacrifices and accept her burnt offerings. May he give Sister Tanusha the desires of her heart and make all her plans succeed. May Sister Tanusha shout for joy over her victory and lift up her banners in the name of our God. May the request. Now, this Sister Tanusha knows. The Lord gives victory to his anointed. He answers to Sister Tanusha from his heavenly sanctuary with the victorious power of his right hand. Some trust in chariots and some in horses, but Sister Tanusha trusts in the name of the Lord of her God. They are brought to their knees and fall, but Sister Tanusha rises up and stands firm. Amen. சங்கீதம் 20 1லிருந்து 8 வசனங்கள். ஆபத்து நாளே கர்த்தர் தனுஷாவின் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் தனுஷாக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தனுஷாக்கு ஒத்தாசரை பண்ணி சியோனிலிருந்து சிஸ்டர் தனுஷாவை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் தனுஷா செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து தனுஷா அந்த பலிகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வாராக. தனுஷா உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுக்கு அவர் தந்தரளி சிஸ்டர் தனுஷாவின் ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. சிஸ்டர் தனுஷா உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே குடியேற்றுவோம். சிஸ்டர் தனுஷா வேண்டுவதில் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சிஸ்டர் தனுஷா வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமலை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களையும் குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். சிஸ்டர் தனுஷாவோ உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவாராக. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், சிஸ்டர் தனுஷாவோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார். ஆமேன். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்திலும் தனுஷாவை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா அவன் மன விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றி இந்த இடத்துல அவரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாங்கள் முத்திரை கொடுக்கிறோம். தனுஷாண்ட வாழ்க்கையிலே கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்ளவும், அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக கொடுக்கவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி பர்த்டே and God bless you. I'll ask Pastor Chrysanthus.
පිම්බර යේසු ආති නිර්මල යේසු අප වෙත දැක්වූ කරුණාමහිමේ කුරුසියේ පෑයේසු මා පිම්බර යේසු ආති නිර්මල යේසු අප වෙත දැක්වූ කරුණාමහිමේ කුරුසියේ පෑයේසු ප්‍රේමෙන් වේලීලා පිරිතිරිලා මල්පාල දරන දිනේ වෙසින් පිරීලා ඇදි වැටිලා කටුකවුදරණීතාලේ ශෝක නොවෙල්ලා මාදෙස බලලා පවසන සමිදුවානේ සැමදෙස බලලා බාධා නොවීලා පියවර මනිනු පෙනේ මා පිම්බර යේසු ආති නිර්මල යේසු අප වෙත දැක්වූ කරුණාමහිමේ කුරුසියේ පෑයේසු පියවර මැනලා මුදුනට නැගලා වෙස නිසාදුවානේ මාදෙස බලලා අඩනෙත් අයලා මාදෙස බලනු පෙනේ දේයත් විහිදාලා යහනක් තානාලා වැතිරෙන ලකුණු පෙනේ කුරුසිය තබලා ඇනගස්වාලා සිටවන අයුරු පෙනේ මා පිම්බර යේසු ආති නිර්මල යේසු අප වෙත දැක්වූ කරුණාමහිමේ කුරුසියේ පෑයේසු අවට සියල්ලන් එතුමන් බලලා නොදැවුණු හාදින් පේනේ පොළවට බැහැලා කුරුසින් මිදිලා පැරිවුණු වාදන් පේනේ මාපිය නොබලා හටකාමා වීලා එතුමන් පවසන්නේ දිනෙත් පියාලා සිරස නමාලා දිවිපිදු ලකුණු පේනේ මා පිම්බර යේසු ආති නිර්මල යේසු
අප වෙත දැක්වූ කරුණ මහිමේ කුරුසියේ යේසු යේසුස් අප මිදුම් කරු කුරුසෙක පාන පිදු සෑම දුක වඳ විඳු පව්බාර අප නිසා නමෝ සෞකල් දෙවිදුනි නමෝ සගයි කුමරුනි නමෝ ගැලවුම් කරුණමු නමෝ දෙවිදුනි කලුගලේ සොහොන් කළා ගලින් වසා තද කළා තුන්වෙනිදා ජයගෙනා පව්බාර අප නිසා නමෝ සෞකල් දෙවිදුනි නමෝ සගයි කුමරුනි නමෝ ගැලවුම් කරුණමු නමෝ දෙවිදුනි මරුවගේ යකු බලේ සදහට පහකලේ අප සතු සටන් කළේ පව්බාර අප නිසා නමෝ සෞකල් දෙවිදුනි නමෝ සගයි කුමරුනි නමෝ ගැලවුම් කරුණමු නමෝ දෙවිදුනි මරුවට පිය නොමව් පවට දැන් වහල් නොවව් බැමි සියල් කඩා එලා පිම්බර යේසු නිසා නමෝ සෞකල් දෙවිදුනි නමෝ සගයි කුමරුනි නමෝ ගැලවුම් කරුණමු නමෝ දෙවිදුනි මරුවට පිය නොවව් පවට දැන් වහල් නොවව් බැමි සියල් කඩා හෙලා පිම්බර යේසු නිසා නමෝ සෞඛ
කල් දෙවිදුනි නමෝ සගයි දෙවිදුනි නමෝ ගැලවුම් කරුණාමෝ නමෝ Hallelujah. Praise the Lord. Hallelujah. Bhavan, please come. Hallelujah. Praise the Lord Jesus. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. අපි කෙටි වචනයක් බලන්ට යනවා. බවන් මට ට්‍රාන්ස්ලේට් කරන්න යනවා ටැමිල් වලට. Oh, thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Oh, hallelujah. ස්තුති වේවා පියාණනේ. Raidi bikara daraba shandala rabari katuraba satara hante riando sature bikara ka shandala rabari dikara ka satura rabiri bikatala අපි සිටින්නේ ඊටමත් වැදගත්ම සතියකයි. Tamil. You can. We are in the most important week. Tamil. You can. Yeah. අපි සිටින්නේ ඊටමත් වැදගත්ම සතියකයි. We are in the most important week. இந்த நாள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். Hallelujah. ඔබ දකින්න ඇති ඔබ අහන්න ඇති ඒ අපි ගායනා කළේ ඒ වැදගත්ම සතියේ වැදගත්ම කාරණය උදෙසයි. இந்த நாளை நாங்கள் அதாவது இந்த மூவி கூட நாங்கள் பார்த்தோம். இது மிகவும் எங்களுக்கு முக்கியமான நாள் என்பதை. You can see how important and how very precious is those days. මා සිතුවා යම් සාක්ෂියක් බෙදාගන්ට ජීවමාන සාක්ෂියක්. நான் நினைக்கிறேன் இது உயிருள்ள ஒரு சாட்சியாக இருக்கும். I'd like to share a testimony, a strengthening testimony. ඒ සාක්ෂියේ අන්තර්ගතය තමයි සමාව දීම. இந்த சாட்சியினுடைய முக்கியம்தான் சமாதானம். The core important part of this testimony is forgiveness. සමාව දීම. සමාව දීම. மன்னிப்பு. Hallelujah. To give forgiveness. අපි ඒ සාක්ෂියට කලින් අපි බලන්ට යනවා වචනේ චුදෝ වචනේ මොකක්ද සමාව දීම ගැන කියන්නේ කියලා. நாங்கள் இந்த சாட்சிக்கு முன்பதாக அந்த வசனத்திலே என்ன குறிப்பிடுகிறது என்பதை பார்க்க போகிறோம். Let's read a Bible verse before I share this testimony. ශුද්ධ බයිබලයේ සමාව දීම ගැන අවස්ථා ගණනාවක් තිබෙනවා. இந்த பைபிளிலே சமாதானம் என்பதை குறித்ததான நிறைய வசனங்கள் இருக்கின்றன. There are many verses that speak about forgiveness in the අපි Bible. එහි එක් ස්ථානයක් අපි බලන්ට යනවා මේ වෙලාවේ. அதை பற்றி தான் நாங்கள் இந்த நாளை பார்க்க இருக்கிறோம். Let us see a verse about forgiveness. ඔබට හැකියාවක් තිබෙනවා නම් හැම භාෂාවකම අපි කියවන්ට යනවා. உங்களுக்கு முடிந்தால் எல்லா பாசைகளிலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். If possible, I'd like to read it in all the languages. අපි බලන්ට යනවා කොලොස්සි පොතේ 3 වන පරිච්ඡේදයේ 12 වෙනි වාක්‍ය සහ 13 වෙනි වාක්‍ය. நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனத்தில். කොලොස්සි 3 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි වාක්‍ය සහ 13 වෙනි වාක්‍ය. கொலோசியர் 3வது அதிகாரம் 12லிருந்து 16 மட்டும் நான். Chapter 3 verses 12 and 13. Colossians chapter 3 verse 12 and 13. අපි කියමු මුලින්ම ඉංග්‍රීසි වලින්. நாங்கள் வாசிக்க கேட்போம். Let's read in English first. Colossians chapter 3 verse 12 and 13. Therefore, as the elect of God, holy and beloved, put on tender mercies, kindness, humility, meekness, long-suffering, bearing with one another and forgiving one another. If anyone has a complaint against another, even as Christ forgave you, so also must do. Amen. Tamil. දොළොස්වනි වාක්‍ය සිට එබැවින් දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ වූ ප්‍රේමවන්ත වූ තෝරාගත්තුන් මෙන් දයාබර හිතක්ද ගුණවන්තකමක්ද යටහත් කමක්ද
මෘදුකමද ඉවසිලිවන්තකමද පැළඳගෙන එකිනෙකා ගැන ඉවසමින් යමෙකුට විරුද්ධව යමකුගේ කාරණයක් ඇත්නම් එකිනෙකාට කමාවැල්ලා. ස්වාමින් වහන්සේ නුබලාට කමා වුණක් මෙන් නුබලාත් කරපල්ලා. අපි දන්නවා අපි මහසිකුරාදා ඊට පස්සේ උත්තාන ඉරිදා අපි එන්ට යනවා ඉදිරි කාලේ ඉදිරි දවස්වලදී. இந்த நாளிலே பார்க்கிறோம் இது எங்களுக்கு குட் ஃப்ரைடே அதுக்கு அடுத்ததாக நாங்கள் உயிர்த்த ஞாயிறுக்கு கடந்து செல்ல போகிறோம். We know that in a few days we'll be partaking in Good Friday and the Resurrection Sunday. හැම අවුරුද්දෙම අපි ඒ දෙයට මුහුණ දෙනවා. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதுக்கு அங்கே முகம் கொடுக்கிறோம். We face those days every single year. හැබැයි මම විශ්වාස කරනවා මේ අවුරුද්ද අපිට විශේෂයි කියලා. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் எங்களுக்கு விசேஷமான வருஷமாக இருக்கும் என்று சொல்லி. I believe that this is a very special, unique year. මං විශ්වාස කරනවා මේ වෙලාවේ අපේ පුද්ගලිකව මට இந்த இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு பக்தி உள்ள வருஷம். පුද්ගලිකව මට to me புரியல. මට முக்கியமாக எனக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் என்று சொல்லி. To me, it is a very important day. මට ඒ වගේම ඔබට உங்களுக்கும் For me and you, ඔබගේ පවුලට සහ මගේ පවුලට உங்களோட குடும்பத்துக்கும் என்னுடைய for குடும்பத்துக்கும் your family and my family, අපේ සභාවට எங்களுடைய சபைக்கும் for our church, අපේ රටට எங்களுடைய நாட்டுக்கும் for our country, කැනඩාවට கனடாவுக்கும் for Canada. වැදගත්ම දේ තමයි important thing முக்கியமான ஒரு நாள், The most important thing, සමාව දීම மன்னிப்புக்கான ஒரு நாள், forgiveness. සමාව දීම மன்னிப்புக்குரிய நாள். Forgiveness. අපි මේ සාක්ෂි මං කියන්ට යන්නේ මුලින්ම දැන් என்னுடைய சாட்சியை நான் உங்களோட like- பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். Now I'd like to share a testimony. ගිය සති ඉරිදා போன ஞாயிற்றுக்கிழமை Last Sunday, සන්ඩේ මගේ අම්මගේ අක්කා ආන්ටි என்னுடைய தாயாருடைய அக்கா தமக்கை அதாவது சகோதரி my mother's eldest sister, අවුරුදු 80ක් ඉඳලා ස්වර්ගයට ගියා. 80 வருஷம் அவ இந்த உலகத்திலே இருந்து அங்கே சொர்க்கத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார். she passed away at 80 years old. ඇය ස්වර්ගයට ගියා. She went to heaven at 80 years old. දැන් ඇය දෙවන් වහන්සේ සමග සිටිනවා. She's now in the presence. இப்பொழுது அவர் தேவனோடு அமர்ந்திருக்கிறார். She's now in the presence of our Lord. අපි ඇව හමුවෙන්ට යනවා ඉතා ඉක්මනින්. நாங்களும் அவரை பார்ப்பதற்காக வெகு சீக்கிரத்தில் போக இருக்கிறோம். We will soon be meeting her සැබෑ මනුෂ්‍යයා ආත්මයක්. ஒரு மனுஷனுடைய ஆத்மா because we are spirit. අපි කාටත් කැඳවීම ආවම අපි යන්න ඕනේ. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். We කොලින් අපේ වැඩේ ඉවරුණාම අපි යන්න ඕනේ. when our work on this earth is done, we must go. ඉතින් අපි සූදානමින් සිටින්න ඕනේ හැම දෙයකම. அதனாலே நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். So we must be ready. සමහර always. රැප්චර් එකේ වෙන්න පුළුවන්. சில நேரங்களில் நாங்கள் ඔසවා ගැනීම රැප්චර් நாங்கள் ரட்சிப்புக்குள்ளாக அங்கே எழுப்புதலே We எடுத்துக்கொள்ளப்படலாம். might be taken by the rapture. එහෙම නැත්නම් දේව කැමැත්ත අනුව අපිට යන්න සිද්ධ වෙන්න පුළුවන්. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி எடுத்துக்கொள்ளப்படலாம். Or the Lord will take us whenever the time is right. ඉතින් මේ කාලය තුලදී අපිට තියෙන්න ඕනේ විශේෂම කාරණාව තමයි සමාව දීම. ஆனாலும் இந்த காலத்திலே எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலம், நாங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறோம். Now, the most important thing before going to heaven is forgiveness. ඒක තියෙන්න ඕන දෙයක් අපේ ජීවිතේ. அதை நாங்கள் அது கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியதான ஒரு காரியமாக இருக்கிறது. Forgiveness must be in our lives. මනුෂ්‍යයන් ඔබට වැරද්දක් කරලා ඇති. ஒரு மனுஷன் உங்களுக்கு பிழை செய்திருந்தால், If somebody sinned against you, සමහර ඔබ වැරද්දක් අනිත් අයට කරලා ඇති. நீங்கள் அது போல அவர்களுக்கு பிழை செய்யாதபடிக்கு, or maybe you did a sin against someone else. මේ නිසා තමයි විරසකේ ඇති වෙන්නේ. ගැටලුව ප්‍රශ්නේ ඇති වෙන්නේ. நாங்கள் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு பிழையை செய்யும் போது அந்த பிழை அதாவது அது பெரிய ஒரு பிரச்சனையா மாறுகிறது. That is how problems start. එතනදී අපි බලන් ඉන්නවා එයා අපෙන් සමාව ගනී කියලා. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் எங்களுக்கு மன்னிப்பு தருவார்கள். ඒ අනිත් පැත්තේ කෙනා බලන් ඉන්නවා මම එයාට කතා කරලා සමාව දෙයි කියලා.
மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்போம். We expect the person to ask for forgiveness, and the person also expects us to ask for forgiveness. හැම විටම දෙපාර්ශ්ව අතර ගැටුමක් තිබෙනවා මේ කාරණාවේදී. எப்பொழுதுமே அங்கே ரெண்டு பக்கமுமான எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கு. There's always this problem between two people. යේසුස් වහන්සේ මොකද්ද කළේ? ஆண்டவர் என்ன செய்தார்? What did Jesus do? උන්වහන්සේ කිසිම වැරද්දක් කළේ නැහැ. ஆண்டவர் எந்த பிழையுமே செய்யவில்லை. Jesus never sinned. හැබැයි ඒ උන්වහන්සේ මුළු සමාව අපිට දුන්නා. ஆனாலும் தேவன் முழுமையான ஒரு சமாதானத்தை, ஒரு மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்தார். Jesus never sinned against us, yet he gave us full forgiveness. ඇත්තටම යේසුස් වහන්සේගේ හදවත මේ සභාව තුල තියෙනවා නම් உண்மையிலே தேவனுடைய இதயம் எங்களுடைய சபையிலே இருக்கிறதா? If we have the heart of Jesus Christ in our church, in us, ඇත්තටම මේ හදවත අපිට තිබෙනවාද? உண்மையிலே தேவனுடைய அந்த இருதயம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதா? do we truly have his heart? මේ හදවත තියෙනවා නම් අපිට அப்படியான ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே If இருக்குமானால் we have his heart, අපේ ජීවිතයේ තියෙන අංක එක තමයි සමාව දීම. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முதலாவதாக நாங்கள் சமாதானம் கொடுத்தோம். the first thing that we must do in our lives is forgive. මෙතන කියනවා එකිනෙකා ගැන ඉවසමින් යමකට විරුද්ධව යමකේ කාරණයක් ඇත්නම් එකිනෙකාට කමාවේ අල්ලා ස්වාමින් වහන්සේ නුඹලාට කමා වුණාක් මෙන් නුඹලාත් කරපල්ලා. Therefore, as the elect of God, holy and beloved, put on tender mercies, bearing with one another and forgiving one another. If anyone has a complaint against another, even as Christ forgave you, so you also must do. ඒ ස්ථානේ කියන්නේ ස්වාමින් වහන්සේ නුඹලාට කමා වුණාක් මෙන්. Verse 13. நாங்கள் இந்த பகுதிக்குள்ளே பார்க்கிறோம், அங்கு தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது போல Even as Christ forgave you, නුඹලාත් කරපල්ලා. நீங்களும் சமாதானத்தை so கொடுங்கள். you also must forgive. යේසුස් වහන්සේ කිසිම වැරද්දක් කළා නැහැ. යේසුස් වහන්සේ කිසිම වැරද්දක් කළා නැහැ. ஆண்டவர் எந்த ஒரு பிழையும் செய்யவில்லை. Jesus never sinned. එහෙනම් අපිට කියන්නේ ඒ ආකාරයේ මේ විදිහට අපි මනස හදා ගන්න ඕනේ දැන්. ஆனாலும் எங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நாங்கள் தேவனை போல நாங்கள் மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். But we must have that mindset of forgiving others. යම් කෙනෙක් ඔබට වැරද්දක් කරලා තියෙනවා නම් ஒருத்தர் உங்களுக்கு பிழை If செய்திருந்தால் somebody sinned against you, දැන් අපි තීන්දුවක් තීරණයක් ගන්න ඕනේ සභාව. நாங்கள் அங்கே சபையிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க we must வேண்டும். take a decision as a church. අපි ඒගොල්ලන් එක්ක සමාදාන වෙන්න ඕනේ. நாங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க We வேண்டும். must give them forgiveness. මේ ස්ථානේ හරියටම සමාදාන වෙනවා නම් இங்கே நாங்கள் சரியான முறையிலே சமாதானத்தை If we கொடுப்போம். truly forgive them, අපි හදවතින් විශ්වාස කරලා நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து we believe it in our heart, ඒ අදාළ පුද්ගලයාට කියන්න ඕනේ මම ඔයාලට සමාව දෙනවා කියලා. அவங்களுக்கு நாங்கள் சொல்ல வேணும், நான் உங்களை மன்னிக்கிறேன், உங்களுக்கு சமாதானத்தை before we say the words that we forgive you to that person, we must believe it in our heart. ඒ වගේම ඔබගෙන් වැරද්දක් අනිත් කෙනාට වෙලා තියෙනවා නම් இருந்தாலும் உங்களுடைய பிழை மற்றவர்களுக்கு இருக்குமானால் If you have sinned against someone else, එතනදිත් ඔබ ගිහලා කියන්න ඕනේ මට සමාව වෙන්න කියලා. அந்த நேரத்திலே நாங்கள் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். you must go and ask for forgiveness. සමාව දීම කියන්නේ ක්‍රියාවක්. சமாதானம் என்பது දීමත් ගැනීමත් ක්‍රියාවක්. மன்னிப்பு என்பது ஒரு கிரியை. යා. සමාව දීම සහ ගැනීම දෙකම ක්‍රියාවක්. action. Giving forgiveness and receiving forgiveness are both actions. ඒක ක්‍රියාවක්. அது கிரியை. It's an action. ක්‍රියාවක් නැති ඇදහිල්ල නිෂ්ඵලයි. கிரியை இல்லாத விசுவாசம் Faith without action. பிரயோசனமற்றது. ඒ නිසා මේ කාරණා අපි අල්ල ගන්න ඕනේ කාරණාවක්. அதனாலே நாங்கள் இந்த ஒரு பாயிண்டை அங்கே பிடித்து That's what we must hold on to. Faith without action is dead. මගේ ජීවිතේ මේ වෙනකොට කිසිම සතුරෙක් මට නැහැ. எங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பில்லை என்றால் நாங்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. I have never not forgiven anyone. no. මගේ ජීවිතේ කිසිම සතුරෙක් මට නැහැ. එනමි කෙනෙක් මට නැහැ. In my life there is no enemies against me. என்னுடைய வாழ்க்கையிலே யாருமே மன்னிப்பு கொடுப்பதற்கு இல்லை. නමුත් ඉදිරියේ යම් යම් කාරණාවලදී ඇති වුණොත් නමුත් මේ වචනේ අපි ඒක ඇප්ලයි කරන්න අවශ්‍යයි. நாங்கள் முன்னோக்கி போக வேண்டுமே ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் பிடித்துக் If you கொள்வோம். want to move forward, we have to hold on to this verse.
මොකද ජීවිතයේ විවිධ අත්දැකීම් වලට මුහුණ දෙනකොට ඒ දේවල් වෙන්න පුළුවන් අපිට. அங்கே நாங்கள் முன்னோக்கி போக வேண்டுமேயானால் அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி போக வேண்டும். As we face different situations in life, we must be able to forgive. දැන් මං කියනනම් ලොකු අම්මා ගේ සාක්ෂිය. நான் அங்கே சொல்ல இருக்கிறேன் என்னுடைய பெரியம்மா ஒரு சாட்சி. Now, I'd like to share my mom's ආන්ටි sister's, විශ්සලා ආන්ටි. my aunt's testimony. මගේ ලොකු අම්මගේ ස්වාමි පුරුෂයා husband என்னுடைய அம்மா பெரியம்மாவுடைய கணவனார் My aunt's husband, එයාගේ පැත්තේ හැම පවුලේ හැම කෙනාම මගේ ලොකු අම්මට විරුද්ධව සිටියා. என்னுடைய பெரியம்மாவுடைய கணவனாருடைய ஃபேமிலியிலே இருந்து என்னுடைய பெரியம்மாக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. my aunt's in-laws were all against, every single one were against her. ඇයට බැන්නා නින්දා කරා අඩු ගානේ ඒගොල්ලන් ගෙවල් පැත්තටවත් එන්න දුන්නේ නැහැ ඇයට. அவரை பேசினார்கள், சபித்தார்கள், வீட்டு பக்கம் வர வேணாம் என்று கூட சொன்னார்கள். They scolded, screamed at her, and they would never let her come near their home. නමුත් හරිම පුදුම දෙයක් තමයි මම කියන්ට යන්නේ. ஆனாலும் ஒரு புதிதான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். But the most wonderful thing that happened, ඒ තමයි මගේ ලොකු අම්මා කතෝලික කාන්තාවක් නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ගැලවීම ලැබපු කෙනෙක්. என்னுடைய பெரியம்மா வந்து ஒரு கத்தோலிக்க බෑග්ග්‍රවුන්ඩ් பேக்ரவுண்ட், அதாவது கத்தோலிக்க சமயத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். my aunt grew up in a Catholic home, but she accepted Jesus Christ as her personal savior. ඇගේ විශේෂ ලක්ෂණයක් තිබුණා. ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. But there was a very important thing about her. ඇය තුල සමාව දීමේ ගුණය තිබ්බ කෙනෙක්. அவருக்குள்ளே மன்னிப்பு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தது. She had a heart to forgive. 2022 වර්ෂයේදී 2022 2022 In 2022, නොවැම්බර් මාසේ 11வது மாசம் in November, ඇයගේ ස්වාමි පුරුෂයා ස්වර්ගයට ගියා. அவருடைய கணவனார் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார். her husband went to heaven. අවසාන අවුරුදු කීපය ඔහු සිටියේ ඒ ඔහුගේ ඥාතින්ගේ පැත්තේ. அதுக்கப்புறமா யாரு பெரியம்மா? ඔව් මගේ Her in-laws. ஓகே, என்னுடைய பெரியம்மா அவர் கணவனார் சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு தன்னுடைய சொந்தத்தோடு இருந்தார். My aunt had to live with her in-laws. අඩු ගානේ ඒ ලොකු අම්මට ඒ අමාරු කාලය මගේ ඒ ලොකු අම්මාගේ ස්වාමි පුරුෂයා අසනීප වෙලා ඉන්නකොටවත් බලන්න යන්න ඇයට පුළුවන් කමක් තිබුණේ නැහැ. යන්න දුන්නේ නැහැ. அங்கே பெரியப்பா வருத்தமா இருந்த நாட்களில் அவரை பார்க்க கூட அனுமதிக்கவில்லை. They would not let my aunt visit her husband when she was sick. ඒ කියන්නේ මෙහෙම ගෙදර තියෙනවා නම් ලොකු පාරක් තියෙනවා ඉස්සරහා. ඒ පාරෙන් මේ පැත්ත තමයි ඒගොල්ලෝ අනිත් පැත්තේ ගියේ තියෙන්නේ. அவர்கள் வசித்த வீட்டுக்கு பெரிய ஒரு பாதைக்கு அதுக்கு அடுத்த முன்பக்கமாக மற்ற வீடு இருந்தது. Their house was right across the street. පාර මාරු වෙලාවකත් යන්න බෑ ඒ පැත්තට. එයාට යන්න බෑ ඒ පැත්තට ගිහිල්ලා බලන්න බෑ. பாதையை கடந்து அவருக்கு அங்கே போய் பார்க்க முடியாமல் இருந்தது. She couldn't even cross the street to visit him. හැබැයි 2022 නොවැම්බර් මාසේ එක ක්ෂණයකින්ම අසනීප වෙලා හිටපු කෙනා ස්වර්ගයට ගියා. 2022 அங்கே உடல்நிலை சரியில்லாமல் அவர் சொர்க்கத்துக்கு சென்றார். Suddenly in November 2022, her husband passed away, and දැන් ඊට පස්සේ හොස්පිටල් එකේ තියන් ඉන්නකොට දැන් බොඩි එක அங்கே அவருடைய உடலை வைத்தியசாலையிலே வைத்திருக்கிற பொழுது as they were keeping his dead body in the hospital, එතනින් බොඩි එක නිදහස් කරන්න ඇති ප්‍රශ්නයක් මුහුණ දුන්නා. அங்கே அந்த உடலை எடுக்க முடியாத ஒரு பிரச்சனையிலே அவர்கள் முகம் கொடுத்தார்கள். they refused to release the body. මොකද පොලිසිය ප්‍රශ්න කරන්න ගත්තා මේක මරණයක් කරාද කියන එක මේ නිවසේ අය එයාගේ නිවසේ අය. போலீஸ்ல இருந்து ஒரு பிரச்சனை வந்தது, அவருடைய கடைசி கிரியையை யார் செய்வதென்று. The police were questioning about how
her husband passed away. Was he murdered? මොකද ඔහු අවසාන මාස තුනේ නිදාගෙන තියෙන්නේ මේ අත තියාගෙන මෙතන මාක්කයක් තිබිලා තියෙනවා අත්පාරක් විදියට. அங்கே தன்னுடைய இருதயத்திலே கரத்தை வைத்து நான் இருக்கிறேன் அவர் தன்னுடைய இருதயத்திலே கரத்தை வைத்திருந்தபடியால் அந்த கரத்திலே ஒரு அடையாளம் இருந்தது. There was a handprint on his chest. එතනදී පොලිසිය සැක කරලා තියෙනවා ඒ ස්වාමි පුරුෂයාගේ නිවසේ අනිත් සහෝදරියන් ඇයට ඔහුට පහර දීලා මිය ගියා කියලා. அங்கே அங்கே போலீஸ் அந்த அந்த இடத்திலே வாக்குமூலம் கொடுத்தார்கள். யாரோ அவருக்கு அடித்துத்தான் அவர் இறந்து விட்டார். So the police were questioning, somebody must have hit him to pass away. ඒ වෙලාවේ මගේ ලොකු අම්මා කිව්වනම් මේක සැකසහිත මරණයක් කියලා. அங்கே அப்பொழுது என்னுடைய பெரியம்மா கூறினால் இது சந்தேகத்துக்குரிய மரணம் இல்லை என்று. My aunt said that this was not a murder. සස්පෙක්ට් කරා නම් ඒක ඇක්සෙප්ට් කරා නම් මේක මේ මරණයක් කියලා. The police said that if my aunt accepts that this is a murder, අනිවාර්යයෙන්ම ඒ සහෝදරයන් සියලු දෙනාම හිරබාරයට ගන්නවා. அவர் என்னுடைய பெரியம்மா இது சந்தேகத்துக்குரிய மரணம் என்று சொல்லி இருந்தால் அவர்களுடைய சகோதரிகள் ஜெயிலுக்கு போயிருக்க. if the aunt says yes, this was a murder, the police must arrest all the in-laws and put them in jail. නමුත් ඇය මොකද්ද කිව්වේ? නැහැ මෙහෙම දෙයක් වෙලා නැහැ. කවදාකවත් මේගොල්ලෝ මෙහෙම දේවල් කරන්නේ නැහැ. එහෙම කියලා සම්පූර්ණ ප්‍රශ්නේ විසඳෙව්වා. இருந்தாலும் என்னுடைய பெரிய தாயார் அங்கே இப்படி நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை, அவர்கள் அப்படியான ஆட்கள் இல்லை என்று சொல்லி அந்த மரண வீட்டிலே பிரச்சனை ஏற்படாத படிக்கு சமாதானமாக்கினார். But my aunt clearly stated, my in-laws are not people who will murder. My in-laws are blameless in this situation. යේසුස් වහන්සේට නිඳා කළා සමාන නැහැ. නමුත් ඇයට ගොඩාක් නිඳාවට පත් කරපු මිනිස්යන්ව ඇය බේරගත්තා ඒ වෙලාවේ. தேவன் சமாதானத்தை தேவன் கஷ்டப்பட்டதை விட அவ கஷ்டப்பட்டிருந்தார். ஆனாலும் அந்த இடத்திலே அவ சமாதானத்தை அங்கே மன்னிப்பை அவர்களுக்கு கொடுத்தார். She has suffered even more than Christ has, but she did not blame them. She forgave them. ඇය ඉවසීමෙන් සිටියා. ඉවසීමෙන් සිටපු නිසා සමාදානය අද ඒගොල්ලන්ගේ පැත්තේ අයත් එයාගේ දරුවට සලකන්න පුළුවන් මට්ටමට ඇවිල්ලා තිබෙනවා. அவர் அப்படியாக தேவனுக்குள்ளே இருந்தபடியால் சமாதானம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய பிள்ளைகளையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடியதாக இருந்தது. Because she forgave them and made them blameless, they are able to have a relationship. මම මෙතනින් ඔබට කියන්නේ කුමක්ද? நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறேன்? What do I want to say to you? සභාවට ඇවිල්ලා දේශනා කරත් ගීතිකා කිව්වත් කියන්නේ சபையிலே வந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணினாலும் பாடல்களை பாடினாலும், Even if you come to church and sing and preach the word, निराहारව කොච්චර කල් හිටියත් சமாதானமாய் எவ்வளவு காலம் இருந்தாலும், even though you were sleepless nights, you have many sleepless nights. නිරාහාර fasting. Oh, many fasting days. எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், පැය 24ම යාඥා කරත් 24 மணத்தியாலும் நாங்கள் ஜெபித்தாலும், Even though you pray for 24 hours, මුළු දවසම පල්ලිය තුල හිටියත් முழு நாள் முழுவதும் நாங்கள் சபையிலே even இருந்தாலும், though you're at the church the whole day, ඔබ මම කමාව කාටවත් දෙන්නේ නැත්තම් සමාව දෙන්නේ නැත්තම් ඒ කිසිම දෙයකින් වැඩක් වෙන්නේ නැහැ. நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது. you cannot, if you do not forgive, all of this is useless. මේක අපි තේරුම් ගන්න ඕනේ. இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். We must understand this. බයිබලයේ ඉගැන්වීම කොච්චර දැනගත්තත් பைபிளிலே, அதாவது தேவ புஸ்தகத்தை நாங்கள் எவ்வளவு தெரிந்து வைத்திருந்தாலும், Even though you know a lot about the Bible, මුළු වචනය කටපාඩම් ගෙවේ තිබුණත් முழு வசனத்தையும் நாங்கள் மனப்பாடம் பண்ணி even வைத்திருந்தாலும், though you memorize the Bible by heart, කොතරම් අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරත් எவ்வளவுதான் நாங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபித்தாலும், even though you pray in tongues, රෙවරන් පාස්ටර් කියලා මොනතරම් තනතුරු තිබුණත්
ரெவரண்ட் பாஸ்டர் என்று சொல்லி எவ்வளவு பெரிய இடத்துக்கு Even போனாலும் though you have many titles, reverend or pastor, මුළු ලෝකේම පාවිච්චි වෙන මිනිස්සෙක් වුණත් இந்த உலகத்திலேயே நாங்க பாவிக்கப்படுகிற ஒரு மனுஷனா even இருந்தாலும் though you might be a famous person in this world, ඔබට මට බැරි නම් සමාව දෙන්න මිනිස්සයාට අපිට විරුද්ධව ඉන්න உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை கொடுக்க முடியாத ஒரு இடம் இருந்தால், if you are not able to forgive, මහා සිකුරාදාවක්වත් පාස්කුවක් ඒක නිකන් සංකේතයක් විතරක් වෙන්නේ අපේ ජීවිතවල. ඒක සංකේතයක් විතරයි. அடு- எங்களுக்கு அது குட் ஃப்ரைடே இருந்தாலும் பெரிய வெள்ளியா இருந்தாலும் உயிர்த்த ஞாயிறா இருந்தாலும் அது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்காது. good, if you're not able to forgive, Good Friday and the Resurrection Sunday are useless. මට එකම එක යහළුවෙක් සිටියා ළඟින්ම හිටු මගේ හොඳම යහළුවා. எனக்கு ஒரே ஒரு நண்பர் இருந்தார், மிகவும் நெருக்கமான நண்பர். I had a very, very good one friend. මීට අවුරුදු ගණනාවකට කලින් ඔහු ළඟම ලොකුම සතුර බවට පත් වුණා මාත් එක්ක. அநேக வருடங்களுக்கு பிறகு සතුරා බවට පත් වුණා, සතුරෙක් බවට පත් වුණා. සතුරා enemy. அநேக வருடங்களுக்கு பிறகு அவர் எனக்கு எதிரியானார். After many years of friendship, he became an enemy to me. හැබැයි මීට අවුරුදු ගණනාවකට මම දේව සේවකෙක් වෙන්න කලින් මම ඔහුත් එක්ක සමාදාන වුණා. நான் தேவனுடைய அதாவது ஊழியத்திலே வரும் முன்பதாகவே அவருக்கு சமாதானத்தை கொடுத்தேன், அத மன்னிப்பை கொடுத்தேன். Before I went into ministry, I forgave him. අදටත් ඔහුත් එක්ක මගේ සම්බන්ධය හොඳට ළඟින් තිබෙනවා. அதனாலே அவருக்கு நான் மன்னிப்பு கொடுத்ததாலே அவருக்கும் எனக்குமான அந்த நெருக்கம் மறுபடியும் அங்கே. But after forgiving him, I now have a very close relationship with him. අවසාන වශයෙන් මම ඔබට ආරාධනා කරන්න කැමතියි. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I'd like to pray for you. හෙට දවසේ රහස් ඊම රැප්චික ආවොත් நாளைக்கு எங்களுக்கு ரட்சிப்பு வறுமையானால், தேவனுடைய வருகை வறுமையானால், If rapture happened tomorrow, ඔබ කාට හරි සමාව දීලා තිබුණ නැත්නම් நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால், if you didn't forgive someone, මේක සමහරට ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන් මට රැප්ච් එකේ යන්න බැරි වෙන්න. நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் நாளைய நாள் வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். you might face a problem going into rapture if you do not forgive. ඒ නිසා මේ පාස්කු කාලේ ඉතාමත් වැදගත් මේ තීන්දුව අපි ගන්න එක. அதனாலே இந்த நாட்களிலே யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் மன்னித்து விடுங்கள். So it is so important during these days as we are remembering Good Friday and the Resurrection Sunday to forgive. මම මේ වෙලාවේ සීනියර් පාස්ටර් ආරාධනා කරනවා මේ ස්ථානයේ දේශනාවකට එන්න කියලා. ඒ අතර මම ඔබට කියන්න කැමතියි. நான் இந்த நேரத்திலே எங்களுடைய சீனியர் பாஸ்டரை இந்த இடத்திலே அங்கே வரவேற்க இருக்கிறேன். I'd like to invite Senior Pastor Ranjit, but as he comes forward, I'd like to share something. සමාජයේ ඔබව නින්දාවට පත් කරා වෙන්න පුළුවන් කවුරු හරි. සමාජයේ කවුරු හරි කෙනෙක් ඔබව නින්දාවට පත් කරා වෙන්න පුළුවන් ඔබ මාව. சமுதாயம் எங்களை ஒரு தவறான முறையிலே எங்களை பேசி இருக்கலாம், இல்ல தள்ளி இருக்கலாம். Some people might have accused us or blamed us or called us something. එයාට අපි සමාව දෙමු. அவருக்கு நாங்கள் மன்னிப்பை கொடுப்போம். Let's forgive them. අපි වරදක් කළා තියෙනවා නම් අපි සමාව ගමු. நாங்கள் பிழை செய்திருந்தால் அவர்களிடத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். If we sinned against them, let us අපි ask සිතන නැගිට සිටු forgiveness. මේ වෙලාවේ. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். අපි Shall we all ආරාධනා stand? අපි ආරාධනා කරනවා සීනියර් පාස්ටර් මේ ස්ථානට ඇවිල්ලා අද වචනේ ඔබට ගේන්න කියලා. சீனியர் பாஸ்டரை நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்கிறோம். Hallelujah. welcome Senior Pastor to share the word. Hallelujah. Oh රයිද බිෂිත කරමන්තු සතේ. පියාණන් වහන්සේට ස්තුති. මට හදවතේ බරක් තිබුණා. මේක නිදහස් කරන්න මේ ස්ථානෙට ආවට පස්සේ ඔබ වහන්සේ මට මඟ පෙන්වුවා ඒක කියන්නම කියලා. පියාණන් ඒ ගැන ස්තුති. පියාණන් වහන්සේ ඒකට මට සීනියර් පාස්ටර් අවසර දුන්න නිසා ස්තුති. රයිද බෝ ෂටමන්දේ. ලිබෝ ශරමන්තු කසතේ. ලිබෝ ෂටරමන්තු රබා. මේ සභාව වෙනස්ම සභාවක්. සමාව දෙන
ලබාව ගන්න සභාවක් මම ප්‍රකාශ කරනවා. නාසරිය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් අපි කිසි කෙනෙක් එක්ක කිසිම අසමාදානයක් නැහැ. ඕන් එක්ක අපි සමාදානයි. මේ ආත්මික අනුග්‍රහය දැන් මේ සභාව ලබා ගන්නවා. හැම මිනිසෙක්ම ලබා ගන්නවා. උරිබිකාරව ෂඩවරිදිකතල අතීතයේ සියල්ල අපි අමතක කරලා අලුත්ම පාස්කුවක අලුත්ම ගමනක් යන්න ඔබ වහන්සේගේ දරුවන්ව ඔබ වහන්සේ පාවිච්චි කරන නිසා ස්තුතියි. ලිබිරිකාරක ෂණ්ඩලවරිදිකසෙච්චිරිබිබා උරිබන්දලරබ ශෛරවිකන්සේ ලීරමොන්තිරිකසේරිවිකාරකතලරබිබා. ආමේන්. මං හිතනවා එන සතියේ පාස්කු ඒ මහසිකුරාද කරන්න ඕනේ වචනයක් ශුද්ධාත්මන වහන්සේ දැන්ම අපි නිදහස් කරා කියලා. හලෙලූයා. ஹalleluya. ஓ கேன்டமிரு. வருகிற பெரிய வெள்ளியிலே தேவன் அங்கே பேச வேண்டிய காரியத்தை இந்த இடத்திலே ஆயத்தப்படுத்த. ஆமென். ஆமென். Thank you so much. Brother Bhavanita Anargai. Hallelujah. Yeah. எழுந்திருந்தங்க ஒரு பாடலை பாட போறோம். எல்லாமே நீர் தந்தது. அதாவது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையுமே அவர் தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு எல்லாமே தேவன் எங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி அந்த பாட்டு கூட நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்க செல்ல போறோம். ஆமென். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி செல்வம், வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி செல்வம், கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. உண்மை அன்பு உணர்வுல இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு
ரட்சண்யத்தால் வந்தது ரட்சிப்பு நீர் தந்தது ரட்சண்யத்தால் வந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. his life. Wherever, whatever church, Lord, he has a calling. We missed it such a way. Lord, help him to find out, to fulfill the Lord God calling and desire to fulfill it. Precious name of Jesus Christ. Pavan, thank you, Pastor Chrysanthus. It's a huge lesson. Forgiveness. I forgot to give to this picture to Rachel to put it to the screen, but this is the Pastor Chrysanthus' mother's older sister, Amalie Silva. Sister Amali. Amalie Silva. So I think Pastor Chrysanthus has such a little bit hard time last week. Pastor Chrysanthus கடைசி கிழமையிலே அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவருக்கு. Because he's very close to his personal life. அந்த பெரியம்மா பாஸ்டர் கிறிஸ்தாந்தஸ் இந்த மரித்த பெரியம்மா பாஸ்டர் கிறிஸ்தாந்தஸோடு மிகவும் கிட்ட அவரோடு மிகவும் அன்பாக இருந்த ஒரு பெரியம்மாக இருக்கிறார். As most of the people who came to Canada, so they didn't get it that opportunity to, even though the loves one the passed away, we are not able to most of the time go and participate. நாங்கள் கனடாவிலேருந்து இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து வெளிநாடுகளிலேருந்து இந்த கனடா பிரதேசத்துக்கு வந்த நாங்கள் அநேகமானவர்களுக்கு இப்படியான கஷ்டமான நிலை இருக்கிறது. ஏனென்றால் அந்த கடைசி கிரியைகளுக்கு எங்களுக்கு போக முடியாமல் இருக்கிறது. But even though like this very hardest time come to our life, we have such a something special to keep our life cool and calm. I want to just mention for what is that matter I want to talk about to you. நான் இன்றைக்கு இந்த காரியம் சொல்கிறேன். இப்படியான ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு வர பொழுது எங்களை சந்தோஷமாக எங்களை காமாக எங்களை சமாதானமாக வைத்திருக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Pastor Chrysanthus very strongly mentioned how much important forgive each other. பாஸ்டர் கிறிஸ்தாந்தஸ் மிகவும் உரத்த சத்தத்தோடு சொன்னார், நாங்கள் ஒருவரை படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. It is not the Pastor Chrysanthus verse or word, it is in the Bible asking us to forgive each other.
பாசக சாந்தஸருடைய வசனம் அல்ல, பாசக சாந்தஸ் தான் நினைத்தபடி சொல்லவில்லை, வசனத்திலே பைபிளில் இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது, நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. So other same equally there is another word as like forgiveness is such a important as well. மன்னிப்பை பற்றி சொல்லுறது போல இன்னொரு முக்கியமான வசனம் இருக்கிறது. அதே போல மன்னிக்கிறதை போல அதுவும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். Peace. சமாதானம். That word is peace. அது சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. If I don't have peace in my heart and you don't have peace in your hearts, எனக்கு சமாதானம் என் இருதயத்தில் இல்லாவிட்டால், உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு சமாதானம் இல்லாவிட்டால், as Pastor Chrysanthus mentioned, if you are not forgiving people, there is a question mark. If Jesus comes today, right now, are I able to go with him, and also you are able to go with him. பாசக சாந்த சொன்ன பிரகாரம் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாவது வருகையில வரும்போது நாங்கள் அந்த இடத்திலே போகக்கூடுமான்னு சொல்லி அவர் சொன்னார். Same thing. If we are failure to build the peace in us, in me, in you, we have a question mark. Are we able to go with him? அதே போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சமாதானம் எங்களுடைய இருதயத்தில் இல்லாவிட்டால் நாங்கள் இரண்டாவது வரைக்கு போக முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. Yes, of course, one of the reason he mentioned with not giving forgiveness, our hearts are operating, make unpeaceful because of we are not forgiving to the people. நாங்கள் எங்கள் இருதயத்திலே நாங்கள் சரியான ஒரு சமாதானம் இல்லாமல் மற்றவர்களை நாங்கள் மன்னிக்காமல் இருக்கிறோம். One of the reason. அது ஒரு காரியம். One of the major reason. அது முக்கியமான ஒரு காரியம். There are another many reasons why we don't have our inner peace. அது மட்டுமல்ல, எங்கள் இருதயத்திலே, உள்ளான இருதயத்திலே ஏன் எங்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது. Right. But today I saw even though Sabrina get ready and came as like a Palm Sunday girl. நான் பார்த்தேன் சப்ரினா பாம் சண்டேக்கு ஆயத்தமாக வந்திருந்தா. Yeah, some people specifically get ready for this to celebrate because Jesus started to his last journey to that great city and the significant city, that historical city and the prophetical city to Jerusalem. அது நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவானவர் அதே போல அந்த ஜெருசலேமுக்கு அவர் ஆயத்தப்பட்டு இன்ன மாதிரியாக அவர் அந்த போனார் என்று சொல்லி. So many churches are celebrating it greatly. அநேகமான சபைகள் அதை மிகவும் வடிவாக மிகவும் பெரிதாக அதை கொண்டாடுகிறார்கள். I remember last week my wife I think mentioned, Brother Baman, when you are coming to do your worship time, bring peace for the farm, leaves, trees or something, whatever. Celebrate for the Jesus, the journey to the Jerusalem. எனது வைஃப் அவனுக்கு அந்த நீங்கள் வர்ஷிப் பண்ண வரும் பொழுது நீங்கள் ஒரு பாம் ட்ரீயை கொண்டு வந்து அதையும் வச்சு வர்ஷிப் பண்ணுங்கள்னு சொல்லி அவனோட கதைத்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். One thing, my heart so joyful today. என் இருதயம் இன்றைக்கு மிகவும் சந்தோஷப்பட்டது. When I listening to little while after Brother Baban's voice and sang the songs and praising and worshiping time, he was in the front. நான் கன காலத்து பின்பு பவன் அந்த வர்ஷிப்பை பாடினதிலையும் கேட்கும் பொழுது எனது மனம் சந்தோஷத்தால் ஆனந்தத்தது. What does the Holy Spirit immediately mention to me? உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன எனக்கு சொன்னார்? Such a different anointing and calling he has. அவருக்கு எவ்வளவு அற்புதமான விதத்திலே ஆண்டவர் அவரை அழைத்திருக்கிறார், ஒரு வித்தியாசமான அழைப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் யோசித்தேன். Lord Jesus granted that anointing when he was
accepted Jesus Christ, அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு கிறிஸ்துவானவருக்கு அந்த அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். but because of the life journey, அவருடைய வாழ்க்கை பிரயாணம், different situation, different environment, different countries, when he went through that journey, the different very differently. அவருடைய வாழ்க்கை பிரயாணம் வேறு நாடுகளுக்கு வந்தது மட்டுமல்ல, வேறு விதமாக அவருடைய வாழ்க்கை மேலும் கீழுமாக மாற்றப்பட்ட பொழுது that anointing never loosed, ஆனால் அந்த அவருக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் ஒரு நாளும் விட்டு போகவில்லை. but cannot get it grow, not get it to the position to minister to the people. ஆனாலும் அவருடைய அந்த அபிஷேகம் குறைந்து போகவில்லை. ஆனாலும் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. அதை சரியாக அதை வளர்ச்சி அடைந்து சரியாக ஒரு மினிஸ்ட்ரியில் அதை பாவிக்கிறதுக்கு அந்த இடம் இல்லாமல் போய்ந்தது. It's happened to me as well. எனக்கும் அப்படியாக பாஸ்டர் ரஞ்சித்துக்கும் அப்படியான ஒரு காரியம் இருந்ததுன்னு சொல்லி அவர் When our situation changed from the Sri Lanka to Canada, நாங்கள் இலங்கையிலிருந்து கனடாக்கு மாறி இங்கே வந்த பொழுது, when we are facing to the situation of this society, இந்த கனடாவில் இருக்கிற இந்த சொசைட்டியில் நாங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்கிற பொழுது, that calling and that anointing, I didn't use what are the desire of the Lord Jesus has. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த அந்த அனாயிண்டிங், அவர் எனக்கு தந்த அந்த அபிஷேகம், எனக்கு தந்த காரியங்களை நான் செய்ய முடியாமல் போய்விட்டது. But we cannot hide, or we cannot say to Lord, I am not using, I don't want to use it, I want to just stay regular life. We are unable to say to Lord that excuse. நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் ஒரு ஒரு காரியத்தை சொல்ல முடியாது. ஆண்டவரே, நாங்கள் இதை செய்ய முடியாது. ஆண்டவரே, எனக்கு தந்த அபிஷேகம் இருக்கிறது, நான் சாதாரண மனிதன் போல இருந்துட்டு போகிறேன், நான் இதை செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. I did it many times with many excuses. I try to just keep and protect my family, not the Lord's matter, Jesus' matter. There are so many people, they are to do that. Why I want to just peaceful life in Canada with my family, but it doesn't work. நானும் இப்படியாக பல முறை முயற்சித்துக்கிறேன். எனது குடும்பத்தோடு நான் சமாதானமாக இந்த குடும்பத்தோடு கனடாவில் வாழ்ந்துட்டு போகலாம், ஏன் மற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அந்த காரியத்தை செய்யலாம்னு நான் முயற்சித்திருக்கிறேன். I know for sure, but the Bhavan's life as well, Satanusha's life as well, your calling going to be active, going to be started it with Lord Jesus Christ's grace and the mercy. அவன் வாழ்க்கையிலும் சன்ஷாண்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த காரியத்தை துவக்குவதற்காக கர்த்தர் கட்டாயம் உதவி புரிவார். I think we all joyful today with the Bhavan's praise and worship and the songs. நாங்கள் அவனுடைய பாடலை கேட்டு அவர் பாடினது பொழுது எல்லாருடைய இதயமும் சந்தோஷப்பட்டது. Even though language we didn't understand, we couldn't understand, but not the problem with the language, but the problem for our heart with the Holy Spirit. இந்த அவர் பாடின பாட்டுகள் வசனங்கள் சில எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தமிழ் எங்களுக்கு வாசிக்கல விளங்காமல் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் முக்கியம். அந்த எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் அந்த சந்தோஷத்தை வைத்திருந்து இருதயத்துக்குள்ளாக பாஷை வித்தியாசம் இல்லாமல் இருந்தது. If we have that passion with the Holy Spirit, we don't have any barriers with any language. We can stay unknown language church to praise and worship Lord with the Holy Ghost. அப்படிங்கிற மனதிலே அப்படியான ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அப்படியான ஒரு சமாதானம் எங்களுக்குள்ள இருந்து சொன்னால் எந்த மொழி என்றும் எந்த பாஷை என்றும் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுப்பார். That's the Holy Spirit anointing, that's the Holy Spirit calling, that's the Holy Spirit way of His working. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல், அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக அவர் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. If people are working with Holy Spirit, they are not going to complain about the language,
about the other barriers, about the other problems, because Holy Ghost solving all the human problems and the barriers. நான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருப்பாரானால் இந்த பாஷை பிரச்சனையோ இந்த பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இருக்காது. அவை எல்லாவற்றையும் மீறி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார். So today, like this 2000 years ago, Jesus, our Master, our Savior, our Redeemer, our Lord, started his journey to Jerusalem last time. இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை உருவாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தனது யாத்திரையை தொடங்கினார் எருசலேமுக்கு போவதற்கு. Final journey. கடைசி யாத்திரை எருசலேமுக்கு போவதற்கு அவர் தொடங்கினார். It is just not happened his life. It is 500 years ago. Already prophecy came to the Jewish people. Jesus, Messiah, going to go like this to the Jerusalem. 500 வருஷத்துக்கு முன்பாக யூத மக்களுக்கு அது ஒரு ப்ரொஃபஸி ஒன்று கிடைத்தது. இப்படியாக இயேசு கிறிஸ்து மெஸ்ஸாயா வருவார், இப்படியாக இருக்கிறார் என்று சொல்லி அது கூறப்பட்டிருந்தது, தீர்க்கதரிசனமாக கூறப்பட்டது. Yes, Old Testament, one of the minor prophet as Zechariah. You can come to the Zechariah. We want to see that prophecy. பழைய சக்கரியாவை வாசித்து பார்ப்போம். Zechariah chapter 9 verse 9. சக்கரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். This is before Jesus was born 500 years ago, this prophecy. இயேசு பிறக்க முன்பது 500 வருஷங்கள் முன்பதாக இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. Zechariah chapter 9 verse 9. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். Yes, we can read it to understand this journey. So what we going to understand, the Jesus life, everything prepared. நாங்கள் இதில் பார்க்கிறோம், இயேசுவின் வாழ்க்கையில் எல்லாம் முதலே தயாரிக்கப்பட்டிருந்தது, ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. Yes, if you found, can you read it? You can read it. எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். Hallelujah. In Hindi or in Sinhala? Okay, English here we have. Hindi you have? No? Okay. Rejoice. Not just rejoice, greatly. O daughter of Zion, shut, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just and having salvation, lowly and riding on a donkey, a colt, the fall of a donkey. It's exactly happened 5,000 years after in Jesus' life. 5000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு பிறக்கிறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்பாக இந்த சகரியாவின் தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. Please come to Mark chapter 11. Mark, Gospel of Mark chapter 11. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். The wonderful things, this matter, there is inside the 4 gospel. Some are matters not in all the 4 gospel of the Bible, but this specific matter, Matthew, Mark, Luke, John, the 4 gospel return this prophecy when it fulfilling. Mark chapter 11. 4
அதிகாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவானிலே இந்த தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே நாங்கள் மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9வது வசனம். 11, 1 to 3. ஓகே, மார்க் 11வது அதிகாரம் 1லேருந்து 3 வசனங்கள். 1, 2, 3. Yeah. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தேல், பெத்பகே, பெத்தானியா என்னும் Yes. ஊர்களுக்கு வந்தபோது Uh-huh. அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, Uh-huh. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். Yes. அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். Yes. அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்றார். வாருங்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை அவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். Amen. This is the background of that incident. Jesus now ready to fulfill the Zechariah chapter 9:9. That prophecy he is preparing to fulfill. So remember, in your life and my life, everything already prepared. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அந்த சகரியாவிலே நாங்கள் வாசித்தது, நாங்கள் மார்க்கிலே வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே முன் குறித்து எல்லாமே ஆயத்தப்பட்டிருந்தது. அதே போல் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் முன் குறித்து ஆயத்தப்பட்டதாக இருக்கிறது. The proper time and on time, everything going to come to fulfillment. எங்களுடைய ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையிலே எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான முறையில் நடந்து முடிய We கர்த்தர் உதவி. cannot anything refuse or reject what are the come from according to his will and purpose. நாங்கள் ஒன்றை நாங்கள் இயலாது முடியாது என்று சொல்ல முடியாது. எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி எங்களுக்கு வாழ்க்கையிலே நடக்கிறது. This is Marks 1, 2, 3. You can read it in even Hindi. Today I am going to get time until 9 o'clock. நான் இன்னைக்கு 9 மணி வரை உங்களை வச்சிருக்கோம். Because other people is still eating and drinking and celebrating something over there. அவங்க இன்னும் சாப்பிட்டு குடித்து கொண்டு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார். So we have to time to stay here before we celebrate Sister Tanuja's food and the birthday. ஆகவே நாங்கள் 9 மணி வரை இருந்து தனுஷான சாப்பாடையும் birthday-யும் கொண்டாட போறோம். But very difficult to stay, Brother Yoel, until 9. ஜோவல் 9 மணி வரை நிற்க ஆயத்தமாக இருக்கிறார். He is ready to go home ஜோவல் இப்பவே வீட்டை போக ஆயத்தமாக. because so much hungry he has right now even. அவருடைய வாழ்க்கை அவருக்கு பசியாக இருக்குது என்று அப்பவே சொல்லியிருந்தார். But I am going to take another 5 minutes. நான் இன்னும் 5 நிமிஷத்திலே முடித்து விடுவேன். When we are going to go down, they are going to go out. நீங்கள் போகிற பொழுது அவர்கள் போய் விடுவார்கள். Yes, of course. So here things Jesus clearly, I want to find a donkey for fulfill Zechariah, the prophet Zechariah's prophecy. இயேசு அந்த இடத்துல நல்லா ஆழ்ந்திருந்தார். நான் சகரியா எனக்கு சொன்ன அந்த சகரியா தீர்க்கதரிசியாலே உரைக்கப்பட்டது போல நான் ஒரு கழுதை குட்டியை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி. Only the difference you and me and the Jesus. உங்களுக்கும் எனக்கும் ஜீசஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் Jesus has direct communication with the Father through the Holy Spirit to get all the necessary information to do what he have to do.
இயேசு கிறிஸ்து நேரடியாக பிதாவோடு அவர் தொடர்பு வச்சிருந்தார். பரிசுத்த ஆவியின் உதவியோடு பிதாவோடு அவர் தொடர்பு வச்சிருந்தார். என்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை அவர் சொன்ன விதமாக செய்வதற்கு. But you and me, we have a lack of communication. Very difficult time to stay with the Lord and asking the things what we have to do to prepare. That only the difference, you, me and the Jesus. ஆகவே நாங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கூடாக பிதாவிடத்திலே நாங்கள் தொடர்பு வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்கிறதில்லை. நாங்கள் அப்படியான காரியங்கள் செய்வது குறைவாக இருக்கிறது. அதுதான் முக்கியமான காரியம். எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசம். If you and me properly tune up with, listen to the Holy Ghost voice. நானும் நீங்களும் சரியாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்துக்கு நாங்கள் சரியாக கீழ்ப்படிந்தால், we are also going to find out these necessities to fulfill the Heavenly Father's desires நாங்கள் in இதில் our இருக்கிற lives. ஒவ்வொரு காரியங்களும் என்னென்ன தேவை என்று சொல்லி நாங்கள் பிதாவானுடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவியாக இருக்கும். This donkey, Jesus know there is the one of the place in another village for him. That donkey prepare for Jesus. இயேசுக்கு தெரியும் ஒரு கழுதைக்குட்டி ஆயத்தமாக இருக்கிறது ஒரு இடத்திலே தனக்காக என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். Completely this donkey prepared, already prepared for Jesus. இந்த கழுதைக்குட்டியானது முதலே இயேசு கிறிஸ்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. Not for the any man. வேற ஒரு மனுஷனுக்கும் அல்ல. That's why Jesus said, that donkey, before no man sat down on that donkey. No அது இயேசு man. கிறிஸ்து சொல்லுகிறார், No man. எந்த ஒரு மனிதனும் Yes, that verse. அந்த கழுதைக்குட்டியின் மேல் இருக்காத ஒரு கழுதைக்குட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. No one has sat. Verse 2. And he said to them, go into the village opposite you, and as soon as you have entered it, you will find a colt tied, bandala, on which no one has sat on the donkey. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அந்த இடத்துக்கு போற பொழுது ஒரு கழுதைக்குட்டியை காணுவீர்கள். அந்த கழுதைக்குட்டியிலே அது ஒருவரும் ஏறாத ஒரு கழுதைக்குட்டியாக இருக்கும். What a preparation. இந்த மாதிரி ஆயத்தப்பட்டிருக்கிறது பாருங்க. It's same thing happening in my life, your lives, but we couldn't recognize because of the lack of communication and lack of tuning with the Holy Spirit voice. உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக எல்லாம் ஆயத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன இருக்கிறது, என்ன குறைவாக இருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரோடு பரிசுத்த ஆவியின் உதவியோடு அவரோடு இருக்கிற தொடர்பு குறைவாக இருக்கிறதுனாலே இந்த காரியங்கள் நாங்கள் இழந்து போகிறோம். When you come to the verse 7. Verse 7. Same chapter, verse 11, Mark chapter 11, verse 7. மாற்கு 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து Yes. மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். Yes. அதன் மேல் ஏறிப் போனார். That's the place fulfilling Zechariah chapter 9, verse 9. அந்த இடத்துல தான் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கூறப்பட்ட காரியம் நிறைவேறியதாக நாங்கள் காண்கிறோம். Not just 2 years, 3 years, 5 years, it's 500 years ago that preparation came to prophet Zechariah to mention to the Israel people, Savior, Redeemer, going to come. 500 வருஷங்களுக்கு முன்பாக சகரியாவுக்கு இந்த காரியம் வந்திருந்தது. எங்களுடைய சேவியர் வரப்போகிறார், இதை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி யாருக்கு? யூத மக்களுக்கு அவர் சொல்லி இருந்தார். Then we can read it verse 8, 9 and 10 as well.
8, 9, 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். Hosanna. Yes, brother. Kya? கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். Very favorite word in the mentioning in the Bible, Hosanna, as like hallelujah. One word, Hebrew one word, but there are different, there are many meanings. Not many meanings. Hebrew one word, but in English maybe singular, there are many words. ஆனால் அந்த ஓசன்னாண்ட வசனம் அந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது ஹீப்ருவிலே அது ஒரு வசனமாக இருந்தாலும் மற்ற பாஷையிலே அது வித்தியாசமாக இருக்கிறது. Mark 11, 7 to 10, would like to read Brother Sachin? Yeah. Hosanna! 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 What is the meaning of that Hosanna? ஓசன்னான்னு சொன்ன காரியத்துக்கு என்ன அர்த்தம் என்று யோசிப்பார். When I am searching it, the meaning, it is very, the military statement. That means people request something they need. நான் அந்த ஓசனான மீனிங் என்னென்னு பார்க்குற பொழுது அது ஒரு இராணுவ சட்டத்திட்டம் மாதிரி இருந்தது. பீப்புள் மனுஷர்கள் தங்களுக்கு தேவையானதை அந்த இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாதிரி இருந்தது. Without even knowing, Jewish that people make a public proclamation from Jesus, save us, please escape us. That's the meaning of that Hosanna. Save us and escape us from this hard life. We need salvation. That the brief meaning of the Hosanna. அந்த ஹோசன்னா அண்டால் என்ன இருக்குது, அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹோசன்னா என்றால் எங்களை நீர் மீட்டுக்கொள்ளும், இந்த கஷ்டமான இந்த காரியத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதாக இருக்கிறது. As Gentiles people, we are not Jewish, so other people we are calling Gentiles. So we never loudly speaking like that. So we need Lord Jesus salvation. Please come. No, people never ask salvation. If they ask, maybe Lord, I need home. I need a car, much better car. No, never ask. I need Lord's salvation. But these Jewish people, maybe they didn't know really meaning, but without knowing even they ask for the salvation. Why? Their oppression so much in that Jewish society. The crooked and the wicked rulers, kings, doing such a hard things to the common people, so they want to escape and get protection and get something relaxation. So they think Jesus is the king. Now he is going to go to Jerusalem, be a king. Ha ha! Lord, please save us from this Roman government, this our the Pharisees, this priesthood. Please save us. Be a wonderful, good king
for us. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தெரிஞ்சோ தெரியாத விதமோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த பிரச்சனையில், இந்த கஷ்டங்களில், இந்த பாடுகளிலிருந்து நீர் எங்களை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் ஹோசன்னா என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்த எங்களுக்கு இப்படியாக நாங்கள் ஒரு நாளும் கத்தியிருக்க மாட்டோம். நாங்கள் யூதராக இல்லை, நாங்கள் ஜென்டைல்ஸ்லாக இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் எங்களுக்கு கார் தேவை, வீடு தேவை, பணம் தேவை, இப்படியாகத்தான் நாங்கள் கேட்போம். ஆனால் யூதர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு விடுதலை வேணும் இந்த பிரச்சனையில் இருந்து என்று சொல்லி. ஆகவே நாங்கள் அவர்கள் என்ன மாதிரி சொன்னார்கள் என்று சொன்னால் ஒசன்னா என்று சொல்லி இயேசுவை தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படியாக அவர்கள் கூப்பிட்டார்கள். Even we didn't do any protection. Protestants publicly asking Jesus salvation as a Gentile, but Jesus, he gave us himself by crucifixion to himself for that salvation. நாங்கள் இப்படியாக யூதர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அதற்கு எதிராக போராட்டங்கள் நாங்கள் செய்யவில்லை. ஆனாலும் அவர் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த ரட்சிப்பை தந்தார். Because we are calling and chosen peculiar people. ஏனென்றால் நாங்கள் அழைக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட ஒரு வித்தியாசமான மனிதர்களாக இருக்கிறபடினாலே. Sathanusha, you are as well. Even though what a religious background you came from, you are calling and chosen wonderful woman to marry Brother Bhavan. சாஷாக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன சமயத்திலிருந்து வந்தாலும் நீங்களும் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான மகளாக இருக்கிறீர்கள் பிரதர் பவன்ட வாழ்க்கையிலே அவரை திருமணம் செய்வதற்கு. Only for that reason. ஆக அவருடைய அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் What reason? என்ன காரியம்? Salvation reason. அது ரட்சிப்பின் காரியம். It's calling and chosen matter for Sister Thanusha's life. தனுஷாண்ட வாழ்க்கையிலே அவரை ஆண்டவர் தெரிவு செய்து அவரை அழைத்திருக்கிறார். What she shall to do, fulfill it. அவ என்ன செய்யணும் அதை செய்து முடிப்பதற்கு. Maybe in Sri Lanka she cannot do it in this much easy way. ஸ்ரீலங்கால ஈஸியாக செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். Heavenly Father prepared Brother Bhavan to go to Sri Lanka and marry Sister Thanusha. ஆனால் பவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் இலங்கையிலே போய் தனுஷாவை திருமணம் செய்து வருவதற்கு. This is not just Brother Bhavan will or Sathanusha's will. Oh no. It is heavenly prepared matter. இது தனுஷாண்ட ஒரு விருப்பமோ பிரதர் பவனுடைய ஒரு ஆசையோ அல்ல. அங்கே பரலோகத்திலே அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த காரணத்தினால தான் நீங்கள் திருமணம் நடந்தது. So now it happened. இது நடந்து முடிந்து விட்டது. She came to Canada. அவ இங்க வந்து விட்டா. As a Brother Bhavan's wife. பிரதர் பவனுடைய மனைவியாக இந்த இடத்துல வந்து விட்டா. Now she has that joyful decision to make. அவருக்கு சந்தோஷமான ஒரு தீர்மானம் இருக்கிறது முடிவு செய்வதற்கு. To accept Jesus Christ as a personal savior her life. இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையிலே முற்று முழுதாக அவருடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வது அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. Then Brother Bhavan's and Sister Thanusha's life going to be like that, together, bind together with the Holy Spirit. ஆகவே பவண்ட வாழ்க்கையும் தனுஷாண்ட வாழ்க்கையும் ஒன்றாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. Then after going to be start real marriage life. அதன் பின்பாக உண்மையான ஒரு திருமண வாழ்க்கை, திருமண பந்தம் அவர்களுக்குள்ளே, இணைப்பு அவர்களுக்குள்ளே உருவாகிறது. It is prepared already. It was prepared. Brother Bhavan's and Thanusha's life, Heavenly Father. பிதாவானவராலே இந்த பிரதர் பவண்ட வாழ்க்கையிலும் தனுஷாண்ட வாழ்க்கையிலும் அது ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. Same thing happening in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலும் இதேதான்
எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. Even though things happening badly in our life, பிழையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தாலும், because those things happening to the badly, அந்த காரியங்கள் பிழையாக இருந்தாலும், we are not to get the Lord Jesus proper preparation. We are out of the track. He want to bring us back to the track. So he allowed to us to happen something so bad. எங்களுடைய வாழ்க்கையில அப்படித்தான் பிழையான காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை எங்களுக்கு, அந்த பிழையான காரியங்களை செய்து எங்களை சரிப்படுத்துவதற்காக எங்களை அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். Then we realizing, oh Lord, I am in wrong place. நாங்கள் அதன் பின்பாக நான் விளங்கிக் கொள்கிறோமோ, ஆண்டவரே நான் பிழையான இடத்தில் இருக்கிறேன், We are in wrong place. நாங்கள் பிழையான இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி We have to come to back to you. நாங்கள் திரும்பமாக உம்மண்டையில வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் That way he called his first church leader Peter as well. அதே போலதான் அவர் முதலாவது சபையின் பூதராக இருந்த பேதுருவை அவர் அழைத்திருந்தார். So through this prophecy Jesus came to Jerusalem. இந்த தீர்க்கதரிசன கூடாக இயேசு ஜெருசலேமுக்கு வந்தார். He did very remarkable 2-3 things in Jerusalem city. அவர் 2-3 காரியங்கள் ஜெருசலேமிலே செய்திருந்தார். Then he prepared the last supper table. அவர் கடைசி ராப்போசன மேசையை உருவாக்கினார். Then he said, this is my body and this is my blood I am going to give to you. அவர் சொன்னார், இது என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம், நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் என்று. Then he went to the garden of Gethsemane. அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். Then he suffered about the agony what he want to fulfill. ஆனால் அவர் அந்த இடத்திலே போய் அழுதார் என்றால் தான் என்ன காரியத்தை செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லி. Then he get ready after the agony, that hard suffering time in Gethsemane, the garden of Gethsemane. Then he ready to face that really trialing, difficult journey. அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அழுது அந்த காரியங்களை நான் எப்படி செய்ய போறது, இந்த எல்லா காரியங்களையும் செய்து முடித்த பின்பாக Then அவர் Judas, ஆயத்தப்பட்டார் yes. அந்த அந்த தனது கடைசி பிரியாணத்துக்கு. Then Judas and the soldiers and the priests came and arrested Jesus, யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணினார்கள். brought him to the governor of Pilate. பிலாத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். Governor of Pilate even doesn't like to give to him to death penalty, but because of the people request, he allowed to Jesus to crucify. ஆனாலும் பிலாத்துவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை மரணம் கொடுக்க விருப்பமில்லை. ஆனாலும் அங்கே இருந்தவர்கள் அவரை கேட்டபடியினாலே மனுஷர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். When we are come to Good Friday night 8:30 to church, நாங்கள் பெரிய வெள்ளி அன்று இரவு 8:30 மணிக்கு சபைக்கு இந்த இடத்திலே வருகிற பொழுது we are going to talk about this crucifixion matter. நாங்கள் அவருடைய மரித்த காரியம், இயேசு அப்படியாக சிலுவையிலே அறையப்பட்ட காரியத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க போகிறோம். Remember it 8:30 night, not the 4:30 p.m. ஒரு நாளும் வளைவாக பார்த்துக் கொள்ளுங்கள், அது 4:30 மணி பின்னேரம் அல்ல, இரவு 8:30 மணி. Please come to here 8 o'clock. I think in the Malagasy church people are already leaving at 8 p.m. நாங்கள் 8 மணிக்கு நீங்கள் வாருங்கள் என்றாலும் மற்ற சபை 8க்கு போகிறது, நாங்கள் 8:30க்கு அதை தொடரும். Then 8:30 p.m. exactly we can start our Good Friday remarkable service. நாங்கள் 8:30 மணிக்கு இரவு அந்த கர்த்தருடைய சிலுவையில் அறைந்த அந்த ஆராதனையை நாங்கள் தொடங்குவோம். So before I conclude this message, please come to Luke chapter 2. This is the peace what Jesus established in your heart, my heart, to not to get trouble, even though get much trouble from this world. We have Jesus' peace not to be a trouble.
ஆனால் நாங்கள் இந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம் இருக்கிற வசனத்தை இதோடு நான் முடிக்கப் போகிறேன். என்ன காரியம் என்று சொன்னால், உலகத்திலே மிகவும் போராட்டங்கள், பாடுகள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எங்களோடு கூட இருப்பதா. Luke chapter 2 verse 14. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். This is actually Jesus related to the Jesus the born when Jesus is born into the இயேசு world. பிறந்ததை பற்றின காரியமாக இருக்கிறது. But the message mentioning how we are getting peace, eternal peace. இயேசு பிறந்த காரியமாக இருந்தாலும் அதிலே கூறப்படுற காரியம் எப்படியாக உள்ளான சமாதானம் எங்களுக்கு வருகிறது என்று சொல்லி லூக்கா 2:14 நாங்கள் வாசித்து பார்ப்போம். Chapter 2 verse Luke chapter 2 verse 14. Aha. Hallelujah. Manushanam priyam. பிரியம். Priyam. Hallelujah. In English, glory to God. It is in King James. Rachel, can you give me that new international translation version, not the King James? King James is mentioning something differently, but if you can give me new international version, they are mentioning for the real meaning, even though same as equal in Tamil, in Sinhala. Itha usasthanhi deviyan wahanseta mahimeda polavehi unwahanseta priyavu kamativu. Who are the people like Jesus? Who are the people love Jesus? Who are the people accepted Jesus Christ? That peace only for them, not for the world. Only people who like Jesus, not only like, love Jesus, not only love, accepted Jesus Christ as a personal savior. For them only this eternal peace, but not for the world. That's why the world is still going on wars, problem. This peace, Prince of Peace, came to this world not to giving to the peace for the world, just for the me and you. Who are the people? Belong to Jesus. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவள், இயேசு கிறிஸ்துவை அன்பு செலுத்துகிறவள், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. உலகத்துக்கல்ல, எங்களுக்கு அந்த சமாதானம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை அன்பாக இருக்கிற, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. In Hindi, but such in India. Yeah. No. Is there mentioning for the favor? Who are the people favor to getting fees in Hindi? Yeah, exactly here. Glory to God in the highest heaven, and on earth peace to those on whom His Jesus favor resets. Favor resets. Favorite people. Who are the people Jesus has favor for them only, this eternal peace. Understand, Brother Joel, that peace even sky fall down on your head, you are not going to be upset. உலகமே வந்து எங்களுக்கு மேலே விழுந்தாலும் நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எங்களுக்கு இருக்கும்போது. සිංහලෙන් කියනවා හොම්බ බිමෑනිලා චොප්ප වුණත් යේසුස් වහන්සේගේ සමාදානය හක්කො යන්නේ නැහැ කියලා. Even people are fluttered on the earth because of the problems. The peace Jesus given, not going out. It is not
going out. That's the peace Jesus giving you. என்னதான் எங்களுக்கு இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சமாதானம் பெறும் பொழுது அந்த சமாதானம் எங்களோடு கூட இருப்பது. If we have that peace, don't worry about the when he coming anytime. We are ready to go with him. நாங்கள் இயேசு கிறிஸ்து சமாதானம் எங்களுக்கு இருக்கும் பொழுது எப்போ இயேசு கிறிஸ்து வந்தாலும் நாங்கள் அவரோடு போக ஆயத்தமாக இருக்கிறோம். So ready for the Good Friday, and we are going to discuss with different service. You can share your heartfulness about Lord Jesus. You can come and sing with us in your own language, and we are going to give our heartful appreciation to our Savior. Not only Savior, now he is our master. Not just only the master, he is our Lord. So we are going to give our full of respect and appreciation. அதனாலே நாங்கள் வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல வந்து பெரிய வெள்ளி அன்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களோட பாஷையிலே நாங்கள் பாடலாம். நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த காரியத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுக்கு என்ன அவர் செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துல கதைக்க பாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கூறுவாரா. Hosanna! 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 Think about people that day when they are publicly proclaiming, we need salvation. Please escape us. Lord, escape us. Lord, we need salvation. When they are processing to Jerusalem, mentioning the Bible, all the Jerusalem authority, government people got mad. Who is this man coming on the donkey? People are praising him as a king, but he cannot be a king because kings are coming on the horse. This man coming on the donkey, no, he's a crazy man, useless man. That's the Jerusalem government and the authority people said. Today also not even different. Government and the authority people making Jesus as a madman. Not only Jesus, who are the people telling about Jesus, they are also mad and crazy people. ஆனால் அவர்கள் அப்படியாக கத்தினார்கள் என்னென்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டுக்கொள்ளும் ஹோசன்னா ஹோசன்னா அவர்கள் கத்தினார்கள். ஆனாலும் அந்த பார்த்து கொண்டிருந்த ஆசாரிகள் என்ன சொன்னார்கள், இவர் அப்படிப்பட்டவர் அல்ல, கழுதை குட்டியிலே ராஜா வருவாரா, ராஜா வந்து குதிரையிலே வருவார் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை பார்த்து அவர் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அவர்கள் நினைத்து சிரித்தார்கள். So we are ready to prepare ourselves, be mad, crazy people for this world because of Jesus Christ. நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் கிரேசியாக இருந்தால் அது வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக என்று சொல்லி நாங்கள் அதை விளங்கி கொண்டு நாங்கள் வெள்ளிக்கிழமையிலே வருவோம். So this is the proper season to prepare our heart, soul and mind for that, for be a crazy and mad people to the world. நாங்கள் இந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து நாங்கள் உயிர்த்தெழுந்த ஞாயிறு வரையும் நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமானவர்களாக நாங்கள் அவர்கள் எங்களை பார்த்து ஒரு விசரலாக இருக்கிறதுமாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்படி பார்த்தாலும் சொல்லி நாங்கள் இதை சிந்திக்க தியானிக்க இந்த நாட்களுக்கு உதவியாக இருக்கும். Thank you, Lord Jesus. Thank you so much for your presence right now here. இந்த இடத்திலே ஆண்டவரே உமது பிரசன்னம் இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the preparation for the downstairs. Right now they all left, so we are ready to go and do our things. நாங்கள் டவுன்ஸ்டேர்ல போகும்போது அவர் எல்லாரும் போய்விட்டார்கள். ஆகவே நாங்கள் போய் எங்களுடைய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். Thank you for Sister Tanusha's birthday, 1st of the April. தனுஷான 1ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். When we mentioning for the April 1st, one of our great man of God's birthday also as well, April 1st, Pastor
Jayaseelan in Vatukotte, his birthday also, 1st of April. இப்போ முதலாம் தேதி பாச ஜெயசீலன் அவருடைய birthday-மாக இருக்கிறது. So we are going to celebrate both birthdays, Pastor Jayaseelan and the Tanujas today. இன்றைக்கு பாச ஜெயசீலன் தனுஷாண்ட birthday இன்றைக்கு நாங்கள் கொண்டாட போகிறோம். Because he is the man of God, even though participating his people, his pastors to the Bhavan's engagement ceremony. பவண்ட திருமண காரியங்களிலே பாச ஜெயசீலன் அதிலே பங்கு பெற்றினதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. Hallelujah. Shall we all stand and we are going to conclusion this verse. நாங்கள் எல்லாரும் எழுந்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். So just Thessalonians chapter 5 verses we are going to mention 1 Thessalonians. We are going to read it, that preparation for our heart, soul and mind to the Lord. That's our preparation for the Lord's coming, for our heart, soul and mind. 1 Thessalonians chapter 5 verse 23. Joji? Oh? Song. All right. I'm going to finish this after that, or you're going to sing them right now? Yeah, and then you can see. Okay. Okay, please, Joji, come. Not Joji, Brother Ibrahim. Yes. Praising my Lord in victory. I have my back, for my victory is sure. I'm praising my Lord in victory. Oh, I am bless your holy name. For the Lord is good and his mercy endures forever. And in Jesus' name I have the victory. For the Lord is good and his mercy endures forever. And in Jesus' name I have the victory. I'm praising my Lord in victory. I hold my back, for my victory is sure. I'm praising my Lord in victory. Oh, and I bless your holy name. Though it may be different, there are many wrongs since I had. For in Jesus' name I have the victory. Though it may be rough, there are many mountains ahead. For in Jesus' name I have the victory. I'm praising my Lord in victory. I hold on my back, for my victory is sure. I'm praising my Lord in victory. Oh, and I bless your holy name. And I bless your holy name. And I bless your holy name.
petitioning for the victory. We want to thank you to the Lord. Sister Shalani is a beautiful healing. He faced a tragic accident inside the metro, but he had a get pain all over the body. But immediately, that heal came upon her. Monday after, he went to work even. So Lord, thank you for your trusting word about the healing. And thank you for your promises as well. Other people need physical heal, mental, spiritual healing. He has promises to that. Come with the hope and the joyful heart to celebrate His goodness. So now we change our Bible verse, whatever we are saying before the conclusion service. So now this is the Bible verse. That's 1 Thessalonians chapter 5, verses 23 and 24. Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul, and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. He who calls you is faithful, who also will do it. Yes. 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 Amen. Hallelujah. 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 Amen in Arabic.